இங்கே பாக்கியம் வீட்டில் வந்து ஹனிமூன் விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். கண்டிப்பாக அங்கே நாம போய் சம்மந்தி வீட்டில் நல்லதாக பேசிட்டு வந்தாச்சு. இனிமே அவங்க யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பாங்க. அப்படியே முடிவு எடுக்கலைனாலும் நம்ம எடுக்க வச்சிருவோன்னு இங்கே தன்னுடைய வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சுடர் வராங்க. என்னம்மா அக்கா பாத்தியான்னு சொல்ல, அவள் வீட்டில் இல்லடி, அவள் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அக்கா கிட்ட நானே பேசணும்னு நினச்சேன். பேசாமல் அக்காவை எனக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன். இந்த வீட்டில் இருந்துட்டு என்னால் எதுவுமே சாப்பிடவும் முடியலை. சாப்பாடு நீ சரியாக செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு எங்கள் அம்மாட்ட பேச, அதுக்கு அதை முதல்ல உங்கள் அப்பாட்ட சொல்லடி. இப்படி வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட்டு இருந்தா இப்போ 3 நாளும் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வெறும் கஞ்சியும் சோறுமா குடிக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கஞ்சி சோறு குடிங்க, நான் எதுக்கு குடிக்கணும்? பேசாமல் அக்கா கிட்ட சொல்லி மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன்னு சொல்ல, ஏய் அப்படிலாம் எதுவும் செஞ்சு வச்சிடாத. இப்போ தான் ஓரளவு அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருடைய மனசை மாற்றிட்டு இருக்கான். இப்போ தான் அதுக்கான வேலையை நானும் ஆரம்பிச்சிருக்கேன். நீ பேர இடையில புகுந்து ஏதாவது செஞ்சு வச்சிடாத. அப்புறம் குடிக்க கஞ்சே இல்லாத குடும்பம்னு நம்மளை தான் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி சுடர்கிட்ட சொல்ல, பின்ன என்னப்பா பண்ணுறது? பேசாமல் எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா, இன்னைக்கு எனக்கு நைட்டுக்கு பிரியாணியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நைட்டுக்கு பிரியாணி யாராவது சாப்பிடுவாங்களடின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீ வாங்கி அந்த கொடுத்துருவ பாருன்னு சுடர் கேட்குறாங்க. இங்கே அவங்க அப்பா வந்துட்டு, சரி சண்டை போட்டுக்காதீங்க, நான் ஏதாவது எனக்கு வேலை கிடைக்குதான்னு நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை இருந்து தேடி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு இங்கே வந்து தங்கமயில் அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோங்க, ஒரு வாரத்துக்கு எனக்கு நீங்கள் சம்பளமாக கொண்டு வந்து கொடுத்தாலே போதும், அதை வச்சு எப்படியாவது ஓட்டிக்கலாம். இப்படி காசு இல்லாமல் பணமும் இல்லாமல் கடன்காரர்களுக்கு காசும் கொடுக்க முடியாமல் எவ்வளோ நாள் தான் இப்படி வீட்டில் இருந்துகிட்டே சமாளிச்சுட்டு இருக்க முடியும்? அங்கே இங்கே கடன் வாங்கி கடன் தான் பெருத்து போய் கிடக்குன்னு சொல்கிறாங்க. சரி புலம்பாத, நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு இங்கே தங்கமேல் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றது போல் கொஞ்சம் நேரத்தில் இங்கே தங்கமேல் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சவங்க வராங்க. வந்ததுமே இங்கே அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. பாக்கியம் வெளியில் வர, என்னங்க உங்களை தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல அவரும் வெளியில் வராரு. நீ என்கிட்ட வேலை கேட்டிருந்தேலப்பா, வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டலில் இப்போதைக்கு ஒரு சின்ன வேலை, அது உன்னால் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்க, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்க்குறேன், எனக்கு இப்போதைக்கு கைக்கு பணம் வேணும் அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு நானே உன்னை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நீ ஹோட்டலுக்கு சேர்ந்துட்டேன்னா எனக்கு அங்கேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துடுறியான்னு கேட்க, என்னடி இவ சாப்பாடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே பாக்கியம் பேசுகிறாங்க. சரிம்மா நான் கொண்டு வரேன் அப்படின்னு இங்கே அவங்க அப்பாவும் சொல்ல, இங்கே சுடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் அவரே வந்து அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து இவரை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பாவை வேலை பார்க்க, இவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கூட முடியவே இல்லை. ஓடி 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 அவங்க கேட்குறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆட்கள் வேறு அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் சொந்து போயிடுறாரு. இதனால் ஓனர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வேலைக்கு வந்துட்டு சரியாக இருக்க மாட்டீங்க, அதுவும் உங்களுக்கு வயசாகிடுச்சு, உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ தெரியல, இந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு அதுவும் நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்களை பார்த்து எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி வேறு வேலை இருந்தால் தேடிக்கோங்கன்னு சொல்லி அன்னைக்கான சம்பளத்தை மட்டும் கொடுத்து வழியில் அனுப்பி விட்டுறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காரு எங்கள் தங்கமேல் அப்பா. ஹோட்டல் ஓனரும் பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நின்றுட்டுருக்க வர திரும்ப அந்த ஹோட்டல் ஓனர் கூப்பிட்றாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட, இல்லை எனக்கு தெரிஞ்ச கடையில் ஒரு ஆளு கேட்டிருந்தாங்க, நீங்கள் வேணால் அந்த வேலைக்கு போகிறீங்களான்னு சொல்ல, இதோ இருங்க நான் என் கடையில் வேலை பார்க்குற ஒரு ஆளை கூப்பிட்றேன், அவரே கொண்டு வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எங்கன்னு பார்த்தா அவங்க அந்த ஹோட்டலுக்கு அதிகமாக மளிகை ஜாமான் எந்த கடையில் வாங்குவாங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் கடையில். பாண்டியன் ஸ்டோர் கடையில் வந்து டெலிவரி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, யாராவது ஆள் இருந்தால் சொல்ல சொல்லி கேட்டு வச்சுருந்துருக்காரு பாண்டியன். இப்போ பார்த்தா தங்கமயில் அப்பாவை கொண்டு நிறுத்துறாங்க. தங்கமயில் அப்பாவை பார்த்த உடனே பாண்டியனை பார்த்து இவர் அதிர்ச்சியாக வந்திருக்கவர் சொல்கிறாங்க, இவரை தான் ஓனர் கொண்டு வந்து விட சொன்னார், இவர் தான் உங்கள் கடைக்கு புதுசாக வேலைக்கு சேர்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் அதிர்ச்சியை, என்னது இவரா அப்படின்னு கேட்க, இங்கே அவருக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. சரி நான் கிளம்புறேன்ட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அவரும் கிளம்பி போக, இங்கே தங்கமயில் அப்பா படபடப்பாக நின்றுட்டே இருக்காங்க. என்ன இவர் எதுக்காக இப்படி வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பழனிவேலும் வராங்க. என்னங்க நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, இந்த வயசில் என்னங்க வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இல்லை தம்பி, வீட்டில் இருக்கவும் முடியலை, அதுவும் இல்லாமல் நான் வேலை பார்த்துட்டு இருந்த
இடத்துல சின்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சு. அதனால தான் அங்கேயும் வேலை பார்க்க முடியல. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எதுவும் வேலை இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவர் கடைசியில் உங்கள் கடையை கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி என்னங்க உங்களுக்கு போய் இப்படிப்பட்ட நிலைமையான்னு சொல்லி உள்ளே வந்து கூப்பிட்டு காஃபியெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து அவர் சொல்கிறாரு, எந்த வேலையாக இருந்தாலும் பாப்ப சம்மந்தி அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பழனிவேல் சொல்கிறாங்க, இருந்தாலும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அக்கா கிட்ட கேட்குறதுக்கு என்னடா இருக்குது, இவரும் குடும்பத்துக்கு வேலையும் தேடிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாமல் நம்ம சம்மந்தியா வேற போயிட்டாரு, இவர் போய் வெளியில் வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் நம்ம கடையிலே இருந்துட்டு போகட்டும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே பழனிவேல் சொல்கிறாங்க, இருந்தாலும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், நீங்கள் கேட்காம பண்ணுறீங்க, அக்கா உங்கள் மேலே கோவப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வேலைகளை பார்க்க இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா சம்மந்தி, இந்த கடையில் வேலைக்கு வைக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் இங்கே இருங்க, இல்லைனா வெளியில் போய் நீங்கள் கஷ்டப்படணுமே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சம்மந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே பாண்டியனும் சரிங்க சம்மந்தி, இங்கே என்னென்ன எப்படி எப்படி செய்யணும்னு இதோ இவர்கிட்ட கேட்டுக்கோங்க நீங்கள் குமர வேலை காட்டுறாங்க. சரின்னு அவர்கிட்ட வந்து அவர் எல்லாமே நான் சொல்லி செய்ய கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல இங்கே பாண்டியனும் டெலிவரிக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போது இங்கே தங்கமயிலோட அப்பா உடனே ஃபோன் போட்டு பாக்கியத்திட்ட விஷயத்த சொல்ல, நல்லதுங்க, ஆனாலும் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதுக்கு ஏற்றது போல் நடந்துக்கோங்க, வாயை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் தங்கமயில் நினச்சதும் ஒன்று ஒன்றா நடக்க போகுது, இங்கே சாப்பாடாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இனிமேல் இப்போ பாருங்கள் தங்கமயில் அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து இனிமேல் சாப்பாடு கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாக்கியம் இங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த கடையில் தொடர்ந்து வேலைக்கு அமர்த்த இது வந்து வீட்டில் போய் பாண்டியனும் சொல்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறது வந்துட்டு கோமதிகிட்ட சொல்கிறாங்க. கோமதி அதை கேட்குற மாதிரி இல்லை. கோமதி இங்கே பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணி இப்படி செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்ல, நீ என்ன கோமதி சொல்ல போகிற, அதுவும் இல்லாமல் நம்ம சம்மந்தி வேற, அவர் வெளியில் போய் வேலை பார்த்து கஷ்டப்பட வேணான்னு நினச்சேன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான், பின்னால் ஏதாவது பிரச்சனைனா அது தங்கமயிலுக்கும் நமக்கும் இடையில பிரச்சனை வர மாதிரி இருக்காதா, அப்புறம் நம்ம பையனோட மனசும் வருத்தப்படாதா அப்படின்னு கேட்க, என்ன பிரச்சனை வந்துட போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரவங்களை நம்ம வேலைக்கு வைக்கும்போது பல தடவை ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி யோசிக்காமல் என்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு அவரை வேலைக்கு வச்சுட்டீங்க. அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தா கூட நான் இவ்வளோ கோவப்பட மாட்டேன். ஆனால் நம்ம கடையில் இருக்கும் பொழுது பிரச்சனைன்னு வரும்பொழுது குடும்பத்துக்குள்ளே அதை கொண்டு வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட கோமதிக்கு மட்டும் மனசுக்குள்ளே ஒரு விதமான எண்ணம் ஓடிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இங்கே கடையில் இருக்கிற அவங்க அப்பாவும் யோசிக்கிறாங்க, இனிமேல் நமக்கு மளிகை ஜாமான் வாங்குற பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, பேசாமல் இதில் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் நினச்சி அவர் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துக்கிறாரு. சரி இது பாண்டியனும் ஒரு நாள் தானே அப்படின்னு விட்டால் போக போக இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சம்பள பணம் வேறு தனியாக, இதில் இங்கே மளிகை ஜாமானை வேறு தனியாக எடுத்துகிட்டு போகிறாரு. இதை அவர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியலை. இதனால் இங்கே பாண்டியன் வந்து வீட்டில் புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லங்க, நீங்கள் என் பேச்சை கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல, இன்றைக்கி எவ்வளோ நட்டமாகுது பாருங்கள், அந்த பொருளெல்லாம் விற்றுருந்தா இன்றைக்கி அதுக்கான காசு வந்திருக்கும், அது எல்லாமே ஃப்ரீயாக போகிறதுனால இப்போது சம்பளமும் கொடுக்கணும், அந்த பொருளுக்கான காசும் இல்லை, இப்போ எவ்வளோ நட்டம் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோமதி, இப்போது அதுவும் சம்மந்தியாக போயிட்டாருன்றதுனால என்னால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நினச்சி 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை தான் வெளியில் என்ன இங்கே சரவணன் வந்து கேட்டுறாரு. சரவணனுக்கு அப்போ தான் விஷயமே தெரியுது, ஓ அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், மாமா அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடாது, பேசாமல் நம்ம அவரை வந்துட்டு வேறு இடத்துல வேலைக்கு அனுப்பிவிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை தங்கமேல்கிட்ட பேசினா ஓன்னு அழுகவும் ஆரம்பிச்சிருவா, அதனால் அவகிட்ட இதை பற்றி பேசவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சரவணன் யோசிக்கிறாங்க. தன்னோட அப்பாவோட நிலைமையை நினச்சி ரொம்பவும் கவலைப்படுறாங்க. அதே எண்ணத்தோட ரூமுக்கு போக அங்கே தங்கமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, அப்பா கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருந்தார், இப்போது மாமா கடையிலே மாமா வேலை போட்டும் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும் போது எவ்வளோ மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் சரவணனுக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. இவங்க அப்பா பண்ணுற விஷயம் இவளுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை தெரிஞ்சிருந்தோ தெரியாத மாதிரி நடிக்கிறாளா, என்னன்னு ஒன்றும் புரியலேன்னு எங்கள் சரவணனும் நினச்சிட்ருக்காங்க.
அடுத்த நாள் பொழுது விடிய பாண்டியன் அதே யோசனையில இருக்க இங்க தங்கமேல் டீ எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்பதான் அங்க வர சரவணன் சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, என் கடையில இப்போ அதாவது நான் பாக்குற இந்த பிசினஸ்ல கொஞ்சம் ஒரு ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு மாமாவும் ஏற்கனவே இந்த பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்கதா சொன்னாரு. பேசாம அவரை நான் கூட்டிட்டு போகவாப்பான்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு யோசிக்கிறாங்க. இல்ல திடீர்னு அவர்கிட்ட போய் சொன்னா அவர் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரான்னு சொல்ல, நானே பேசிக்கிறேன்ப்பான்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க தங்கமேல், அவர் எப்படிங்க, அவர் கடையிலேயே வேலை பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க கோமதி, அதான் சரவணன் இவ்வளவு சொல்றான்லம்மா, அதனால அங்கேயும் போய் பார்த்தா அவருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்தை, நான் அதுக்கு சொல்லலை. இந்த வயசான காலத்துல இவர் பார்க்குற வேலையை எங்க அப்பாவால் பார்க்க முடியுமான்னு சொல்ல, இங்கே சரவணன் சொல்றாங்க, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, கஷ்டமான வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான், அவர் இருந்த பக்கத்துல இருந்து பார்த்து கொடுத்தா போதும், ஏற்கனவே அவர் இதெல்லாம் பார்த்த வேலை தானே, அதனால அவருக்கு ஈஸியாக தான் இருக்கும், நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்னா சரவணன் இப்படி சொல்றதுக்கு காரணமே தன்னுடைய அப்பாவை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும். இங்கே அவர்கிட்ட நேராகவும் சொல்ல முடியாது, நீங்கள் தேவையில்லாமல் மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்க, அதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்கவும் முடியாது, கேட்டால் பெரிய பிரச்சனையாகவும் தங்கமேல் மனசு வருத்தப்படும் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்கன்றதை இங்கே சரவணன் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஏற்றது போல் இங்கே நடந்துக்கிறாங்க. நேராக கடைக்கு போகிற சரவணன் அங்கே தன்னுடைய மாமனார்ட்டை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் சொல்லி வச்சிருக்கதே மிகப்பெரிய போய், ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு கடையில் வேலை பார்த்தேன்னு, இந்த மாதிரியான ஒரு வேலை எனக்கு தெரியும்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ சரவணன் வேற இப்படி கூப்பிடுறதுனால வேற வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க இங்கே பழனிவேலும், அதான் மாப்பிள்ளையே இவ்வளவு கூப்பிடுறாருல, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வேற வழி இல்லாமல் அவங்களும் போக, அங்கே போனதுக்கப்புறம் தான் இங்கே சரவணனுக்கே தெரிய போது அவருக்கு இந்த வேலை சுத்தமாக தெரியாது அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம். அதே நேரம் எங்கள் தங்கமேலும் தங்கமேல் குடும்பமும் ரொம்ப வருத்தப்படுது. இத்தனை நாள் ஏதோ அங்கே கடைக்கு வேலைக்கு போனதுனால கொஞ்சம் கொஞ்சம் மளிகை ஜாமானும் வந்தது, கையில் காசும் நின்னுது. இப்போ என்னடானா அங்கே மரப்பற்றைக்கு வேலைக்கு அழைச்சிட்டு போயிட்டாருன்னா இப்போ அதுவும் வரப்போகிறது இல்லையடி, என்னடி பண்ணுறது, வேலையும் கடுமையாக இருக்கும். அப்புறம் உங்கள் அப்பாவை பற்றி சொல்லவே வேணாம், ஒரு நாளைக்கு தண்ணி போட்டுட்டே இருப்பாரு, இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு யோசனையில் இருக்காங்க. இங்கே சரவணன் சரியான ஒரு பதிலடியை கொடுத்து இங்கே அவங்க அப்பாவை கடையை விட்டு காலி பண்ணுற அளவுக்கு செஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ இங்கே கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ சரவணன் கூட்டிகிட்டு போகிற இடத்துல பெரிய பிரச்சனையே நடக்க போகுது. அந்த பிரச்சனை சரவணனும் சமாளிக்கணும். சரவணன் சமாளித்தாலும் இங்கே அவரை பற்றின சில விஷயங்கள் எல்லாமே தெரிய வரப்போகுது. இங்கே சரவணனும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கூட்டிகிட்டு தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சில வேலைகளையும் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லாமல் சின்ன சின்ன வேலைகளை சொல்ல, அதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்போது அங்கே இவர் என்ன பண்ணுறாருனா, பக்கத்தில் ஒன் ஷாப் இருக்கிறதுனால அங்கே போய் தண்ணியும் போட்டு வந்துடுறாரு. தண்ணி போட்டு அதை குடிச்சிட்டு இங்கே வேலையும் பார்த்துட்ருக்காரு. இது சரவணனுக்கு தெரிஞ்ச போயிட்டு தான் அங்கே பார்க்குற வேலையாட்கள் இந்த மாதிரி உங்கள் மாமா பண்ணுறாருன்னு சொன்ன உடனே இது இங்கே சரவணனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன மாமா இதெல்லாம், வேலை பார்க்குற இடத்துல என்ன மாமா பழக்கம் அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் தன்னுடைய மாமா மேலே கோவப்பட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நம்ம பார்க்குற வேலை கஷ்டம் இல்லாமல் தெரியணும்லன்னு சொல்ல, இதில் என்ன மாமா கஷ்டம் இருக்குது, இந்த வேலையில் ஒரு கஷ்டமும் இல்லையே, நீங்கள் ஏற்கனவே பார்த்த வேலை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே பார்த்தேனா, நான் எங்கே மாப்பிள்ளை பார்த்தேன் அப்படின்னு உளர ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் தானே மாமா சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சும்மா மாப்பிள்ளை, நான் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போன பழக்கமே இல்லை, பாக்கியந்தான் எல்லாத்தையும் குடும்பத்தை எடுத்து நடத்திட்டு இருந்தேன், நான் கொஞ்சம் வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், அவ்வளோதான், இதுக்கப்புறமெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை பார்க்காம தான் எங்கள் தங்கமேலுக்கு இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களான்ற மாதிரி சரவணன் கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் எங்கள் மாப்பிள்ளை நகையெல்லாம் போட்டேன், அதுவும் பாக்கியம்தான் போட்டான்னு சொல்ல, என்ன மாமா சொல்கிறீங்க, அத்தையால் எப்படி தனியாக சம்பாதிச்சு இத்தனை பவுன் நகையெல்லாம் போட்டிருக்க முடியும், சும்மா விளையாடாதீங்க மாமா, தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது வளராதீங்கன்னு சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன் மாப்பிள்ளை, அது எல்லாமே பாக்கியம்தான் போட்டா, 80 பவுன் நகை எவ்வளவு வந்துட போகுது, எல்லாம் ஒரு 20,000 தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, அவ்வளோ நகை எப்படி இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பவுனாக இருந்தால் தானே மாப்பிள்ளை, எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சொன்னதும் இங்கே சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அவர் போதையில் எல்லாத்தையுமே உளரையும் கொட்டிடுறாரு. இதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சரவணனுக்கு தெரிய வர பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. இங்கே அவருக்கு எதுவுமே தெரியலை, போதையில் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு அந்த இடத்துல மட்டையாயிடுறாரு. இவர் இப்படிப்பட்டவரா, இவ்வளோ நாள் அப்பா கடையில் இருந்ததுனால ஒழுக்கமாக இருந்திருக்காரு, இங்கே வந்ததும் தன்னுடைய வாயையும் அடைக்க முடியலை, அதான் இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்மக்கிட்ட உண்மையும் சொல்லிட்டாரு. இப்போ இந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு, பவுனு நகைன்னு சொல்லி கவரி நகையை போட்டு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் ஏமாத்திருக்காங்க, கடைசியில் நம்ம அம்மா அப்பா வரதட்சணைன்னு சொல்லி ஒன்றும் கேட்காத போய் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு எங்களையும் அசிங்கப்படுத்திட்டாங்களே நினச்சி இங்கே சரவணன் பயங்கரமான ஒரு கோவத்தில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே சரவணன் பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க.
அப்பதான் இங்க பழனிவேலும் கடைக்கு வராங்க. வர்ற பழனிவேலுக்கு அங்க வேலை பார்க்குறவங்க மூலம் விஷயம் தெரிய, அங்க கோவமா இருக்கிற சரவணன பார்த்து, "இரு சரவணா, பொறுமையா இரு. இந்த விஷயத்த உடனே வீட்ல கேட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவும் பொறுமையா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "இதுக்கு மேல எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய வேலைய பார்த்துருக்காங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சான்னு சொல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுன்னு நெனச்சு ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. இப்ப போய் நீ இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னன்னா, அப்புறம் அப்பாவோட மனசு ரொம்ப வருத்தப்படும். தான் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுவார். கொஞ்சம் அமைதியாக இரு சரவணா, பொறுமையாக பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. என்னால் பொறுமையாக இருக்க முடியுமான்னு தெரியல. அப்பா கிட்ட நான் போனாலே நான் உடஞ்சி அழுதுருவேணும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் பழனிவேல் சொல்லி அங்கே கேட்டுக்கிட்டாலும் வீட்டுக்கு போனதும் அங்கே தங்கமயில பார்த்தோன்னே இங்கே சரவணனுக்கு ரொம்ப ஆத்திரமாக வருது. தங்கமயில் வந்துட்டு ஓடி வந்து, "இருங்க மாமா, உங்களுக்கு நான் டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, எனக்கு டீயும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு இங்கே வந்து பாண்டியன் கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா" அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் சமாளிக்க பார்க்குறாங்க. அதே நேரம் பழனிவேலும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான்" அப்படின்னு சொல்ல, "இல்லையே, சரவணன் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லையே. அவன் இப்படி கோவப்படுறானா, என்ன நடந்திருக்கும்? என்னப்பா உங்கள் 2 பேருக்கு ஏதோ பிரச்சனையா?" நீங்கள் தங்கமயில்கிட்ட கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சரவணனை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் சரவணன் இங்கே அப்படியே வாயை அடக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப கோவத்தோட தங்கமயில பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. முறைச்சு பார்த்துட்டு அவங்களும் உள்ளே போக, இங்கே பழனிவேல்கிட்ட கேட்குறாங்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும் அதான்" அப்படின்னு சொல்லி சமாளிக்க, இங்கே பாண்டியனுக்கு மனசே சரியாக இருக்க மாட்டுது. உள்ளே போகிற இங்கே சரவணன் வந்துட்டு எங்கள் தங்கமயிலும் பின்னாடியே ஓடுறாங்க. பின்னாடியே ஓடுற தங்கமயில் சரவணன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க, "இங்கே பாரு மயிலு, என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருக்காத. நான் ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன். நீ ஒழுங்காக போயிடுன்னு" சொல்ல, இங்கே தங்கமயிலுடைய முகமே மாறுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ சரவணன் யோசிக்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் யாரை பற்றியாவது என்கிட்ட வந்து அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லட்டும். அப்புறம் இருக்கு இவன் மயிலுக்கு இன்னும் என்னென்ன போய் சொல்லி வச்சிருக்குன்னு தெரியல. இந்த நகை விஷயத்தை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு நானே யோசிக்கிறேன்னு இங்கே சரவணன் பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே மயிலுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுதான் நல்லது. இங்கே மயிலுக்கு நம்ம ஏன் கோவமாக இருக்கோம், எதனால கோவமாக இருக்கோன்ற விஷயம் வந்து தெரியவே கூடாது. அதே நேரம் இந்த நகை மேட்ரை எப்படி வந்து வெளியில் கொண்டு வரது அப்படின்றத பற்றி யோசித்து அதுக்கான ஒரு முடிவை நான் எடுத்தே ஆகணும்னு இங்கே சரவணன் அதை பற்றின யோசனையில் இருக்காங்க. ஆனால் வெளியில் வர தங்கமேல், "என்ன சரவணன் மாமா நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாரு, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலேன்ற யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே என்னதான் அவங்க அப்பா குடிச்சிட்டு மாட்டையா இருந்தாலும் இவங்க பேசுனது எதுவுமே அவருக்கு ஞாபகமும் இருக்க போகிறதில்ல. அடுத்த நாள் வந்து சாதாரணமாக பேசினாலும் இங்கே சரவணன் வந்து கோவப்பட போகிறாரு, இல்லைனா வேலைக்கே வர வேண்டான்னு சொல்ல தான் போகிறாரு.